ஓம் சாய்ராம். ஓம் முருகா சரணம். நிறைய பேருக்கு முருகப்பெருமான் நிறைய அற்புதங்கள் செய்துட்டே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போதே. இன்னைக்கும் முருகப்பெருமான் செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதை கேட்கும் போதே உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமா ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா அதை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். இவங்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷமா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நிறைய கோயில்களில் போய் நிறைய பூஜைகள் பண்ணியிருக்காங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் அவங்க இருந்தாங்க. இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் முடிஞ்சது இல்லையா, அந்த மகா கந்த சஷ்டி விரதம் இவங்க ரொம்ப ப்ராப்பராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயில், அந்த முருகன் கோயிலுக்கு இவங்க போயிருந்திருக்காங்க. இவங்க கணவன் மணி 2 பேருமே சேர்ந்து போயிருந்திருக்காங்க. அங்கே போகிற டைம் பார்த்தீங்கன்னா சரியான மழையாம். இவங்க அந்த கோயிலில் ஒரு ஓரத்தில் நின்றுருந்துருக்காங்க. அப்போ முருகனுக்கு பல்லக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல்லக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஓரத்தில் நின்றுருந்துருக்காங்க. அந்த பல்லக்குக்கு ரொம்ப அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப அழகாக அதை ரசிச்சுக்கிட்டே நின்றுட்டே இருந்திருக்காங்க. பல்லக்கு எடுக்க போகிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, இவங்களை கூப்பிட்டு அந்த பல்லக்கு தூக்க சொல்லியிருந்திருக்காங்க. இவருக்கு என்னடா அது நம்மளை கூப்பிடுறாங்க, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க கூட்டத்தில், அதில் நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியமாக இருந்ததுதான். அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு அந்த பல்லக்கு எடுக்க சொல்லியிருந்திருக்காங்க. இவங்களும் அந்த பல்லக்கை தூக்கி இருந்திருக்காங்க. கோயில் ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு பல்லக்கை வச்சுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக முருகன்ட்ட வந்திருக்கீங்க, கண்டிப்பாக முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு இந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த பல்லக்கு தூக்குன ஒருத்தவர் விட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்போவே அந்த வேண்டுதல் நிறைவேறின ஒரு சந்தோஷம். ஏன்னா இவங்க அந்த கந்த சஷ்டி விரதம் இருந்ததே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே கந்த சஷ்டி விரதம் இருந்து தான் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பல்லக்கையும் தூக்க சொல்லி அதே இடத்துல முருகப்பெருமானுக்கு முன்னாடியே உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். முருகனே நேரில் சொன்ன வாக்காக தான் இவங்க இருந்திருக்கு. அது சொல்லி இப்போ கொஞ்ச நாள்ல அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. 2 குழந்தைங்க அவங்களுக்கு உருவாயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேட்கும் போதே உண்மையாலுமே உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு. இந்த விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. உண்மையாலுமே பக்திக்கு என்னைக்குமே முருகன் துணை இருப்பாரு. அவங்க கணவன் மனைவி கந்த சஷ்டி விரதம் இருந்து கோயிலுக்கு போன நேரத்துல முருகனே நேர்ல அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சு கொடுத்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி இத்தனை வருஷமா அவங்க கேட்டதுக்கு பலனா 2 குழந்தைங்களா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க முருகப்பெருமான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் முருகப்பெருமானோட அடுத்தடுத்த அற்புதங்கள் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவ முருகா போற்றி போற்றி.